வெள்ளத்தனைய மலநீட்டம் மாதத்தம் உள்ளத்தனையது உயர்வு என்கின்ற பலனுடைய வாக்கு இருக்கு. நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள மலரின் தண்டின் அளவும் இருக்கும். அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் என்கின்ற விளக்க உரையாக என்றும் என்னை அழைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள். அரசியல் பொது வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் ஈகோ என்பதும் ஒருவருக்கு ஒருவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதும் எண்ணங்களால் சூழப்படுவது இயற்கையே. ஆனால் எல்லா நிலையிலேயும் சிரித்துக் கொண்டு உழைக்கின்றவர்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் என்றாலும் சோதனைகள் என்றாலும் அதற்கு துணை நின்று உயர்த்தி பிடித்து எவ்வளவு தொலைதூரத்தில் இருந்தாலும் அலைபேசியில அழைத்து ஆறுதல் கூறுகின்ற ஒரு உன்னதமான மனிதர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்றால் அது மிகையாகாது. ஓராண்டு ஈராண்டு இல்லைங்க, ஒட்டுமொத்தமா 36 ஆண்டுகள் கடந்து உங்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருக்கின்றோ அப்பொழுதுதான் மகளிருக்கான அந்த சுயோதி குழுக்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அந்த பணியை நாம் தொடர்ந்த முத்தமிழர் கலைஞர் காலத்திலிருந்து இன்றைக்கு திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்ததிலிருந்து அவர் துணை முதலமைச்சராக இருந்ததிலிருந்து ஏன் இன்றைக்கு நம்முடைய துணை முதலமைச்சராக இருக்கின்ற கழகத்தினுடைய இளைஞணி செயலாளர் உயர்திரு உதயநிதி ஸ்டாலினுடைய காலம் வரைக்கும் இன்றைக்கு மகளிர் சுயோதி குழுக்களை இன்றைக்கு நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்து அதற்கான பணியை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு இயக்கம் நம்முடைய இயக்கம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் 5 மாசம் 7 மாசம் தான். ஏன் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக எனக்கும் சேர்த்து பரீட்சை இன்னும் 7 மாசத்துக்கு இருக்குது. அது அந்த 7 மாதத்தில் பரீட்சையில் 100% திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது என்கின்ற நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அச்சாணியாக இருக்க போது யாருன்னு சொன்னா எதிரியாமதற்கு நீங்க ஒவ்வொரு பெண்கள் மட்டும்தான். நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இதை நம்ம எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம், இதன் மூலமாக பெண்களுக்கு என்ன விதமான திட்டங்கள்லாம் கொண்டு வரலாம் என்று வரும்பொழுது வெறும் இல்லத்தை மட்டும் இயக்குவது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் இயக்குவது பெண்கள் தான் நாட்டின் கண்கள் என்பதை உணர்ந்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனால்தான் விடியல் பயணம். இன்னைக்கு கூட ஒரு பதிவு போட்டிருக்கார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஏறத்தாழ 51 மாதங்களில் 50,000 ரூபாயை சேமித்திருக்கிறார்கள் இந்த விடியல் பயணத்தின் மூலமாக ஒவ்வொரு பெண்களும் என்பதை பெருமையோடு எடுத்து சொல்லியிருக்கிறார்.